வெல்கம் டு லேட்டஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரெட் சாட் சாஸ் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம லேட்டஸ்ட் ரெசிபி சேனலில் வர எல்லா ரெசிபீஸ்க்கான டிஸ்கிரிப்ஷன், தேவையான பொருட்கள், அதோட அளவு மற்றும் செய்முறை எல்லாமே இங்கிலீஷில் கிளியராக கொடுத்துருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். இது என்ன சாஸ்? இனிப்பு புளிப்பு காரம் சேர்ந்த ஒரு சாட் சாஸ் ரெசிபி. இது பொதுவாக நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட் சாட் கார்னரில் இல்லை நம்ம நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகட்டும், தாபா ஆகட்டும், ஒரு ரெட் சட்னி மேலே போட்டு சர்வ் பண்ணுவாங்க. அதோட இன்ஸ்பிரேஷன் தான் இந்த ரெசிபி. இன்றைக்கி நம்ம ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸோட ரெட் சாட் சாஸ் எப்படி செய்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 எலுமிச்சை அளவுக்கு கருப்பு புளி, 4 டேட்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் வெல்லம், 1 டீஸ்பூன் சாட் மசாலா தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 பெரிய பட்டை. இப்போது நம்ம பேரிச்சம்பழத்தை விதை எடுத்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. புளியையும் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சுருக்கிற புளியை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி அதோட ஜூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி புளி எடுத்து வச்சுக்கோங்க. முழு தனியாவை மிக்சியில் போட்டு ரொம்ப மைய இல்லாமல் கொஞ்சமாக இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம புளி, தனியா, டேட்ஸ், கார்ன்ஃப்ளவர் எல்லா மிக்சரும் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போது சாஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் சூடான உடனே பட்டை சேர்த்துக்கோங்க. அதோட தனியா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. தனியாவை கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போது இதோட மிளகாத்தூள், சாட் மசாலா தூள் சேர்த்து கம்மி ஃப்ளேமில் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற டேட்ஸை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போது கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கோங்க. புளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சாஸ் பேஸ் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயாச்சு. இதோட 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. புளி மசாலாவோட எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற கார்ன்ஃப்ளவரை இதோட சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சாஸ் திக்காக ஆரம்பிச்சிரும். இந்த சமயத்தில் சாட் மசாலா பவுடர் கொஞ்சம் தூவி விடுங்க. பாருங்கள், நம்ம சாஸ் நல்லா குக் ஆகிட்டு வந்துருச்சு. கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும்.
நம்ம சாஸ் நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கணும். உங்களுக்கு எதுவும் கம்மியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. 1 மணி நேரம் நம்ம சாஸ் அப்படியே செட் ஆகட்டும். அப்படி இல்லைன்னா சாஸை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணிட வேண்டியதான். நம்ம சாஸ் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. நான் 1 ஹவர் இதை செட் ஆக விட்டுட்டேன். இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயினரில் நம்ம சாஸை ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சாஸ் கிளியராக இருக்குது. நல்ல கன்சிஸ்டன்சியும் நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம ரெட் சாட் சாஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சுங்க. இது நீங்கள் சாட் ஐட்டம்ஸோட, சமோசாஸ் இல்லை ஃப்ரைட் பொட்டேட்டோஸோட இதை சேர்த்து சர்வ் பண்ணலாம். ரொம்பவே யம்மியாக இருக்கும். சைனீஸ் தாய் கறிக்கு கூட நீங்கள் டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெட் சாட் சாஸ் யூஸ் பண்ணி செஞ்ச மஞ்சூரியன் கிரேவி ரெசிபி கீழே நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லேட்டஸ்ட் ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.